ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, அரசு உயர் அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை கல்வியில், அறிவியலில், ஆற்றலில், தனி திறமைகளில் தலைநிமிர்ந்து நிற்க வைக்க தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அனைத்து துறையின் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என இன்று அரசாங்கத்தில் பல வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக நமது அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதை அறிந்துதான் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது தொழில் வளம் இல்லை என்ற நிலையையும், வேலை கிடைக்கவில்லை என்ற நிலையையும் மாற்றுவதாக அமைந்துள்ளது. இப்படி உருவாகும் தொழில்களின் திறனுக்கேற்ற வல்லுநர்களை உருவாக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. நமது இளைஞர்களை திறன் படைத்தவர்களாக உருவாக்குதல், அதன் மூலம் தகுதியான வேலை கிடைக்கச் செய்தல் என்பது இந்த அரசின் முக்கிய குறிக்கோளாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் இளைஞர் திருவிழா என்பது நடத்தப்பட்டது. இதில் திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று மருத்துவம், பொறியியல் போன்ற துறைகளை நோக்கி மாணவர்கள் செல்கின்றனர். வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பிற துறைகளை பற்றி அவர்கள் அறிந்திருந்தால் இது மாதிரி நிச்சயம் நடந்திருக்காது. பல்வேறு துறையின் படிப்புகளை பற்றியும் மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது குறித்து பெற்றோர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களின் எண்ணங்களை பிள்ளைகளிடம் சொல்லலாம். ஆனால் அதை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. அதற்காகத்தான் கல்லூரி கனவு வழிகாட்டல் நிகழ்ச்சியை நம்முடைய அரசு தொடங்கி இருக்கிறது. இதற்கான விழாவையும் அரசு நடத்தி முடித்திருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் திறமையில் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் இவர்களுக்கு தேவை சிறந்த வழிகாட்டி, உந்து சக்தி ஆகியவைதான். இவற்றை வழங்கினால் இவர்களின் திறமை இன்னும் பளிச்சிடும். அதன் மூலம் வேலை வாய்ப்பும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கினேன். கல்லூரிகளில் படிக்கும் போதே தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இணையதளங்களிலே நிறைய பட்டய படிப்புகள் வந்துவிட்டன. அவற்றை இடைப்பட்ட காலத்திலேயே கற்றுக்கொள்ளலாம். இத்தகைய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது வேலை வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கும். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் நம்முடைய இளைஞர்களுக்கு மொழி திறன் இருக்க வேண்டும். அதன் காரணமாக நாம் உலக அளவில் பேசப்படுவோம். சென்னை சைதாப்பேட்டை பஜார் வீதியிலுள்ள சத்யா ஆடையகத்தின் உரிமையாளர் திருப்பூர் மீனாட்சி துணிக்கடை நிறுவன மேலாளருக்கு எழுதும் கடிதம்.
அன்புடையீர், வணக்கம். கடந்த மாதம் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் தங்களுக்கு கடிதம் அனுப்பி இருந்தோம். அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட புதிய வடிவில் உருவாக்கப்பட்ட ஆடைகளை அனுப்புமாறு கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரை நீங்கள் அனுப்பவில்லை. பொங்கல் பண்டிகைக்கு மிகவும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் அதை உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆடைகளை நன்கு பாதுகாப்பான முறையில் அனுப்பவும். மேலும் தாங்கள் அனுப்பும் ஆடைகளுக்கான முன்பணத்தை இக்கடிதத்துடன் அனுப்பி வைக்கிறேன். தாங்கள் அனுப்பும் ஆடைகளை பெற்றுக்கொண்ட உடனே அதற்குரிய மீதமுள்ள தொகையை அனுப்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காலதாமதம் செய்தால் எங்கள் வாடிக்கையாளர்கள் வேறு விற்பனை நிலையத்தை நாடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே கடந்த ஆண்டு சரியான நேரத்தில் சரக்குகளை அனுப்பியது போல் இந்த ஆண்டும் குறித்த நேரத்தில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ஆதரவை என்றும் நாடும் தங்கள் நம்பிக்கையுள்ள